கல்லையும் சேற்றையும் வீசி அடுப்பங்கரையில முடக்க நினைச்சாங்க. ஆனா காயங்களை தொடச்சிட்டு கரண்டிய பிடிக்காம கரும்பலகைய கையில ஏந்தினவங்க யாருன்னு பாப்போமா? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் புரட்சி தாய் சாவித்திராய் புலே அவர்கள் தான். 1831 ஜனவரி 3ஆம் தேதி மகாராஷ்டிராவில பிறந்த இவங்க சமூகத்தின் தடைகளை உடைத்து சரித்திரத்தை படைச்சாங்க. 1848 தனது கணவர் ஜோதிபாபே பூலேவுடன் இணைந்து இந்தியாவின் பெண்களுக்கான முதல் பள்ளிய பூனேவுல ஸ்டார்ட் பண்ணாங்க. பெண் கல்வியின் வேர்களை ஆழமாக நட்டவும் செஞ்சாங்க. கல்வி மட்டுமே அவரது ஆயுதமா இருக்கல, சமூகத்தின் இருளை நீக்க பல அமைப்புகளையும் உருவாக்குனாங்க. 1852 பெண் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மகிழா சேவா மண்டல், 1863 ஆதரவற்ற கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க பாலஹத்யா பிரதிபந்த கிரகம் எனும் காப்பகத்தையும் உருவாக்குனாங்க. 1873 ஜாதி பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க கணவர் தொடங்கிய சத்திய சோதக் சமாஜில் இணைந்து தீவிரமாகவும் பணியாற்றினார். இன்று இவரது பிறந்த நாளான ஜனவரி 3 மகாராஷ்டிராவில பெண் குழந்தைகள் தினமா கொண்டாடப்படுகிறது. அவரது கல்வி பணியை போற்றும் விதமாக 2015 பூனே பல்கலைக்கழகம் சாவித்ரிராய் பாய் பூலே பூனே பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டு கௌரவிக்கவும் பட்டது. இது என்ட்ரி டிஎன்பிஎஸ்சி கதைக்கேளு சீரீஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.